வாக்குப்பதிவு அதிகமாக இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? வழக்கமான வாக்குப்பதிவு தான். இது வியப்படை வழக்கு ஒன்றும் கிடையாது. எஸ்ஐஆர் மூலமாக ஏராளமான வாக்குகள், லட்சக்கணக்கான வாக்குகள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த வாக்குகள் நீக்கம் செய்யப்படாமல் இருந்து இந்த வாக்குப்பதிவு நடந்திருந்தால் பழைய மாதிரியே வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது என்றுதான் நாம் பேசியிருக்கோம். ஆனால் எஸ்ஐஆர் மூலம் இதுவரையில் பதிவு செய்யப்படாமல் இருந்த வெறுமன எண்ணிக்கையில் மட்டுமே இருந்த வாக்குகள் லட்சக்கணக்கில் செய்யப்பட்டிருப்பதனால் இப்போது கூடுதலாக வாக்குப்பதிவு ஆகியிருப்பதற்கான ஒரு தோற்றம் இருக்கிறது. இது உண்மை இல்லை. ஒவ்வொரு தேர்தலுக்கும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய வாக்காளர்கள் 20 to 25 லட்சம் பேர் இணைவார்கள். அந்த எண்ணிக்கையில் கூடுதலாக சேருவார்கள். அதுபோல் இந்த தேர்தலிலும் 20 to 25 லட்சம் பேர் புதிய வாக்காளர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அவ்வளவுதான். இந்த தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சிதான் அமையும். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும். களத்தில் நேரடியாக மக்களை சந்தித்த அனுபவத்திலிருந்து இதை நாங்கள் உணர்கிறோம். இதுக்கு முன்னதாக நீங்கள் ஒரு காணொலியில் சொல்லியிருந்தீங்க, வருகின்ற சட்டமன்ற தேர்தல் ரொம்ப ஒரு முக்கியமான தேர்தல், எப்பவும் உள்ள தேர்தல் மாதிரி கிடையாது, தொங்கு சட்டமன்றம் அமைந்திருக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்களே தெரிவிச்சிருக்கீங்க. இப்போ திமுக நான் அப்படி சொல்லலை. அது யூகங்களால் அப்படி பலரும் பறக்கினார்கள். தேர்தலுக்கு பிறகு அரசியல் சூழல் மாறும் என்று நான் சொல்லியிருந்தேன். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு விஜய் வாங்குகிற வாக்கு சதவீதத்தை பொறுத்து தமிழ்நாட்டு அரசியல் சூழல் மாறும் என்கிற பொருளில் சொல்லியிருந்தேன். அவ்வளவுதான். தேர்தல் முடிவு வரட்டும். இந்த தேர்தலில் இளைஞர்களோட ஆர்வம் நிறைய நம்ம பார்க்க முடிந்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பேருந்து நிலையம், ரயில் நிலையங்களில் நிறைய பேருக்கு ஊருக்கு போக முடியல. அவங்களாம் இப்போ ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இது குறித்து உங்க கருத்து? இனிமே ஓட்டு போடணும் இல்லைண்ணா, அவங்களாம் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, இந்த மாதிரி தபால் ஓட்டு. ஆனால் அவங்களால ஓட்டு எதுவும் போட முடியல. நிறைய பேரால ஊருக்கு போக முடியல. அவங்க ஒரு கோரிக்கை மாதிரி வைக்கிறாங்களா? இதுக்கு உங்களோட என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? மீண்டும் எங்களுக்கு போதுமான வாகன வசதி இல்லை, அதனால நான் ஊருக்கு